பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த தருணத்துக்காய் தேவனை நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்தின் 2வது மாதத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்தபடினால தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் திருப்பிக் கொள்ளும் என்கிற தியானத்திற்கு யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். முதலாவது 2வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 42:2. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆம், கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர்கள் வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். யெகோவா தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். அவர் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பிகினஸா இருப்பாங்க சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ள இப்பதான் வருகிறீர்கள் என்று சொன்னார். தேவனை இயேசு கிறிஸ்துவை இப்பதான் அறிஞ்சு வருகிறேன், தேவனை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாச வாழ்க்கை நான் இப்பொழுது நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இந்த முதல் பகுதி, இந்த வீடியோவை 2 பகுதியா நீங்கள் பார்க்கலாம். முதல் பகுதியை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், துவண்டு போய் இருக்கலாம், கர்த்தர் எனக்கு செய்வாரா அப்படிங்கிற, நிச்சயமாய் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா அவர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார், அவர் உங்களை சிருஷ்டித்து இருக்கிறார், அவர் எப்பொழுதும் நினைவாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சில சம்பவங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், என்றால் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 25 வசனத்தை நீங்கள் வேதத்தை திருப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறது. அங்கே ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி சில கடனினால் ரொம்ப நெருக்கத்தில் நினைச்சார்கள், மாட்டிக்கொண்டிருக்கிறார். தன் பிள்ளைகளை வைத்தவர்கள் மிகுந்த நெருக்கத்தோடு இருக்கிறார். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசியை போய் அவர் சந்திக்கும் பொழுது, தீர்க்கதரிசியின் வார்த்தையை சொல்படி கேட்டு அக்கம் பக்கத்தின் இடத்துல பாத்திரங்களை வாங்கி தன்னிடத்துல இருந்ததான கொஞ்சம் எண்ணெயை அதில் வார்த்து கொண்டிருக்கும் பொழுது, கதவை தாளிட்டு மூடி வார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது முழுவதும் நிறைந்து அது ஓடிக்கொண்டுதான் என்ன செஞ்சது வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு நெருக்கத்துல இருப்பீர்கள் சொன்னார், கடன் பாரத்தில் இருப்பீங்கன்னா, கைவிடப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னா, இந்த ஸ்திரியை போல யாரும் உதவி செய்வ யாரும் இல்லை நீங்க சொல்லுவீங்கன்னா, அன்று தீர்க்க தரிசனமான வார்த்தை அவனோட வாயிலிருந்து புறப்பட்டு அதை விசுவாசித்து நடந்ததை போல கர்த்தர் இன்றும் உங்களுக்கு செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்களும் சொல்லலாம், தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது தடைபடாதுப்பா. என் வாழ்க்கையில நீர் என்ன செய்ய நினைக்கிறது தடைபடாது. நீர் எனக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர். நன்மையும் கிருபையும் வாழ்க்கையில தொடர்கிறபடினால அது நிச்சயமாகவே நடைபெறும். நீ விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் செய்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த வார்த்தையை இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் வருவீர்கள், ஒரு ஆரம்ப நிலையில இருப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தை உங்களுக்கு நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனா இருக்கிறான், இல்லைன்றால் நான் சிறிதா எளிதா இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இதை எப்படி நடத்த, எப்படி செயல்படுத்த, எதிர்காலத்தை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் எனக்கு தெரியவில்லைன்னு நீங்க எதிர்காலத்தை குறித்து நீங்கள் ரொம்ப குழம்பி போயிருப்பீர்கள் சொன்னா, நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு ராஜாவை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, சாலமோன் ராஜா சிறுவனாய் இருக்கிறான். அவன் தேவனிடத்துல பலியெல்லாம் செலுத்திவிட்டு, 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அதுக்கு முன்பதாக தேவனுக்கு எல்லா பலியும் செலுத்திவிட்டு அவன் போய் அமர்ந்திருக்கும் பொழுது சொப்பனத்திலே கர்த்தர் அவனோடு கூட பேசினார். உனக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்கள், உனக்கு என்ன தேவை என்று கேட்கும் பொழுது, எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்கிறான். கர்த்தர் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, இது எப்படி செயல்படுத்தணுங்கிற ஞானம் நீங்க கேட்பீங்கன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் அன்று சாலமோனோடு இருந்து அவனுடைய காலத்துல சமாதானத்தை கட்டளையிட்டாரே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய நாட்கள்ல வெள்ளி ஒரு பொருட்டா எண்ணப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது வண்ணமாகவே கர்த்தர் உங்களுடைய பொருளாதாரத்தையும் அவர் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாகவும் இருக்கிறார். அவர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த கேட்ட ஞானத்தை உங்களுக்கு தர சாலமோனுக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கும் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, சாலமோனின் பெரியவர் கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது கிறிஸ்துவின் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறபடினாலே சாலமோனின் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஞானத்தை எனக்கு தருவார். அவரும் என்னுடைய வாழ்க்கையில இந்த வெள்ளி எல்லாம் கொஞ்சம் கூட எல்லாம் மாற்றி கர்த்தரை ஆசீர்வதித்து என்னை உயர்த்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஒருவேளை வியாதினால நீங்க நெருக்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள் சொன்னார், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வராதா என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் வருகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம்
1 முதல் 11 வசனத்தை நீங்கள் போகும் பொழுது அங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அவன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. முதலாவது தீர்க்கதரிசியின் மூலமாக, இதோ உன்னுடைய நாட்கள் அது எண்ணப்பட்டு விட்டது, நீ எல்லா காரியங்களும் ஒழுங்கு செய்துவிட்டு நீ கடந்து போக வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று சொல்லும் பொழுது அவன் திரும்பி செவருக்கு நேராய் திரும்பி தேவனை நோக்கி பார்க்கிறான். கர்த்தாவே, எனக்கு இரக்கம் செய்யும், என்னுடைய காரியங்கள் எல்லாம் நீ நினைவு கூறும், உமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் பாரும். கர்த்தர் நினைத்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உடனே மீண்டும் அதே தீர்க்கதரிசியின் இடத்துல இருந்து மீண்டும் வார்த்தை வந்தது, கர்த்தர் உனக்கு சுகம் கொடுக்கிறார் என்று. அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின்பு நடக்கிற விஷயங்கள் வேறு. ஆனாலும் எசேக்கியாவுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார், எசேக்கியாவுக்கு கர்த்தர் வாழ வைத்தார். 15 ஆண்டுகள் கூட கொடுத்தார். இன்றும் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எசேக்கியாவை வாழ வைத்த தேவன் உங்களையும் வாழ வைக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். காரணம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தேய்ச்சி உங்களை ஆறுதல் படுத்துகிறார், உங்களை உருவாக்கும்படியாக, அவர் திட்டத்தை செய்யும்படியாக கர்த்தர் இப்பொழுதும் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். இந்த கருமையான தேவனுடைய கிருபையே, இது முதல் பகுதியாக இந்த வீடியோவில் இந்த முதல் பகுதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் என்னை நேசிக்கிறார், அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், நீ செய்ய நினைக்கிறது தடைபடாது அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. கர்த்தர் அதை அது அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் இந்த வசனத்தை நான் 2வது பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். இந்த பகுதியில் இந்த வசனம் ஏன் சொல்லப்பட்டது, யார் சொல்லப்பட்டது, யாரிடத்துல சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கும் பொழுது இதனுடைய உண்மையான அர்த்தத்தை, இதனுடைய ஆழத்தை நாம் அறிந்து கர்த்தருக்குள்ளாக நாம் வளர்வதற்கு, ஓங்கி வளர்வதற்கு இந்த வார்த்தை மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். இந்த முதல் பகுதியிலே நாம் வாசித்தோமே, அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இதை கொண்டு போகலாம். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அறிந்திருக்கிறீர்களா? உங்கள் தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? யோபு அறிந்திருந்தானா? ஆம், யோபு நிச்சயமாய் அறிந்திருந்தார். யோபு அறிந்திருந்தது கூட அவருடைய வாழ்க்கையில 2ஆக நீங்கள் பிரித்துக் கொள்ளலாம். காரணம் என்ன? முதல் 2 அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அவன் நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு முன்பதாக அவன் எல்லாவற்றிலும் நீதியாய் நடக்கிறான் என்று தேவன் தேவர்களுக்கு முன்பதாக, அவருடைய ஏஞ்சல்ஸுக்கு முன்பதாக டிக்ளேர் பண்றாரு. ஆனாலும் இந்த 42வது அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளாக சில விஷயங்களுக்கு வந்து கர்த்தர் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறார். அவன் அறிந்திருக்கிறான், இப்பதான் அறிந்திருக்கிறான். 42:2 சொல்கிறான், நான் என்பதை அறிந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி அறிந்திருக்கிறது ஒண்ணு, இப்ப அறிந்திருக்கிறதுக்கும் வேற. ஏன்னா அது உபத்திரவத்துக்கு அப்புறம் கர்த்தர் அறிகிறான். 42:3 சொல்லுகிறது, அறிவில்லாமல் ஆலோசனையை மறக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததும் அலப்பினேன் என்கிறேன். இந்த வசனத்தை 2ஆ பிரிச்சுக்கலாம். முதல் பகுதியை தேவன் சொல்லுகிறார். யோபின் புஸ்தகம் 38:2 அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கர்த்தர் எதை நினைக்கிறாரோ அப்படி என்னால நினைக்க முடியாது. தேவனுடைய நினைவு என்னுடைய நினைவு அல்ல. ஏசாயா 55:8-9 வாசிக்கும் பொழுது சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வழி, தேவனுடைய காரியம் ரொம்ப வித்தியாசமானது. அவர் யோசிப்பதை போல நம்மளால யோசிக்கும் என்ன செய்யாது, முடியாது. இத யோபு லேட்டர் பார்ட்ல உணர்றான். ஏன் உணர்றான்? முதல்ல உணரலையா அப்படின்னு கேட்டா, உணர்ந்திருக்கிறான். கர்த்தர் பெரியவர் என்று அவனுக்கு தெரியும், சர்வ வல்லமையுள்ளவர் என்று தெரியும். அவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய லெக்கத்தின்படி அதிகாலையில போய் ஜெபிக்கிறவனா இருந்தா, வேதம் சொல்லுகிறது 2 முறை அவனை ட்ரையல் பண்ண பொழுது, உபத்திரவம் அவனை தேடி வரும் பொழுது எல்லாம் அவனை விட்டு கடந்து போகுது. பிள்ளைகள் முதற்கொண்டு கடந்து போகிறார்கள். ஆனாலும் வேதம் சொல்கிறது, யோபு தன் உதட்டினால் அவன் கர்த்தரை தூஷிக்கவில்லை, பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய மனைவி தூஷிக்கும் பொழுது கூட, நீ உன் ஜீவனை விடும், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லும் போது கூட யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதையெல்லாம் செய்ததான யோபு தன்னுடைய நண்பர்கள் வரும் பொழுது, அவர்கள் எல்லாரும் அவனை குற்றப்படுத்தும் பொழுது அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. யோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்த்தா 3 நண்பர்கள் வருவார்கள். யோபின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா, அந்த 3 நண்பர்கள் அவர்கள் எல்லாம் பேசி நிறைவேற்றப்படுது. 4வது ஒரு நண்பரும் வருவாங்க.
இப்ப இவங்க எல்லாரும் பேசும்பொழுது அவனுக்குள்ளாக ஒரு காரியம் எழும்புது. அதனாலதான் நான் அலப்பினேன்னு சொல்லுகிறான். கர்த்தரை அறியாம நான் பேசிட்டேனே அப்படின்னு யோபு 42:3 சொல்லுகிறான். 42:2 இப்போது நான் அறிந்திருக்கிறேன். முதல்ல நான் அறியாம பேசிட்டான். என்ன அறியாம சொல்லிட்டான்? கர்த்தரும் அதுதான் சொல்லுகிறார். யோபின் புஸ்தகம் 42 அதிகாரம் 4 சொல்லுகிறது, நீ எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் அப்படிங்கிறதான வார்த்தை வருகிறது. இது தமிழ் வேத மொழிபெயர்ப்புல கொஞ்சம் அது சீராக இல்லை. ஆங்கிலத்தில் அது கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது. லிசன், I pray you and I will speak அப்படின்னு யோபு சொல்றாரு. பின்பு தேவன் சொல்கிறாரு, you said, தேவன் சொன்னதா மீண்டும் கோடிட்டு சொல்றான், you said I will question you and you shall answer me. யோபு 38:3 40:7 கர்த்தர் இவன்கிட்ட பேசுவார். ஆனா தமிழ்ல பார்க்கும்பொழுது யோபுவே பேசி முடிச்ச மாதிரி. சரி, இப்போ தேவன் இவன்கிட்ட பேச போறாரு. இவன் நிறைய பேசிட்டான், நான் நீதிமான், நான் நீதிமான், நீதிமான் நீதிமான் தான் கர்த்தர்னு சொல்றாரு. ஆனா இவனுக்கு என்னன்னா, எல்லாரும் என்னை குற்றப்படுத்துகிறாங்க. அவனுடைய சுய நீதி, அவனை குறித்து ஒரு பரிதாபம் அவனுக்குள்ள வந்துட்டு, நான் நல்லா தானே இருந்தேன், நான் உண்மையா இருந்தேனே, ஏன் கர்த்தர் இதை செய்தார்? இப்போ கர்த்தர் மேல கொஸ்டின் பண்ணிட்டான். என்ன கொஸ்டின் பண்றான்னா, கர்த்தர் இதை ஏன் பார்த்து கொண்டிருக்கிறார்? 42 அதிகாரம், யோபின் புஸ்தகம் 42 அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். என்ன மனஸ்தாபம் வருகிறது? ஆண்டவர் இப்ப நான் அறிஞ்சிருக்கிறான். ஆண்டவரே, நீதிமானா இருந்தாலும் இப்பதான் ஏதோ அவன் அறிந்து கொள்கிறான். என்ன அறிந்து கொள்கிறான்? அவன் சொல்லுகிறான், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதே அறிந்திருக்கிறேன். அப்ப இதனுடைய அர்த்தமே கொஞ்சம் வேற மாதிரி வருது. இதனுடைய அர்த்தம் என்ன சொல்ல வர்றாருன்னா, யோபு, ஆண்டவரே நீர் என்ன அனுமதிச்சாலும் அது நன்மைக்கு தான் ஆண்டவரே, என் ஞானத்துக்கு அது எட்டல ஆண்டவரே. இது எப்ப உணர்றா? தேவன் அவன்கிட்ட போய் சொல்லுகிறாரு, இதை உண்டாக்கும் பொழுது நீ எங்க இருந்தார்? இதனுடைய இம்மட்டும் வா, கடற்கரையை பார்த்து சொல்றது, இம்மட்டும் வா, இனிமேல் வராதே என்று அவர் கோடிட்டு எல்லா காரியங்களும் செய்யும் பொழுது நீ எங்க இருந்தாய்? இதனுடைய காரியம் உனக்கு தெரியுமோ என்று சகலத்தையும் கேட்கும் பொழுது இவன் நினைத்துக் கொண்டிருந்தான். யோபின் புஸ்தகத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற கான்ஸ்டான்சுலேஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் அவனுக்கு தெரிகிறது. ஆனா அந்த நட்சத்திரங்களெல்லாம் தெரிந்து இவன் பெரிய ஞானி என்று அறிந்து கொள்கிறான். உண்மைதான், அவன் ஞானிதான். ஆனால் தேவனுக்கு மிஞ்சி அல்ல. அதை கர்த்தர் போய் இவன்கிட்ட கேள்வி கேட்கும் போதுதான், இப்ப வா, நான் மனிதனை நீ பேசு இப்பொழுது அப்படின்னு சொல்லி அவன் வரும்பொழுதுதான் அவனுக்கு அவன் கை அப்படியே உணர ஆரம்பிக்கிறான். யோபின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 1 வசனத்துல பாப்பீங்கன்னா, அங்கே கர்த்தர் அங்கே ஒரு பெரிய ஸ்டார்ம்ல வருவார், பெரிய காற்றுல அவர் பேசுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுதுதான் மகிமையை பார்க்கிறான், தேவனை பார்க்கிறான். வேதம் சொல்லுகிறது 42வது அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது, இப்பொழுது என் கண் உண்மை காண்கிறது என்று சொல்லுகிறான். இல்ல, நான் இதனால் கேட்டுதான் வந்த ஆண்டவர், இன்னைக்குதான் பாக்குறேன், உண்மை இன்னைக்குதான் பாக்குறேன், நீ பேசுகிறத நான் பாக்குறேன். அங்க அந்த 4வது நண்பன் பேசி முடித்த பொழுது கர்த்தர் அந்த காற்றுல இறங்கி பேசுவான். எல்லாரும் வெடுவெடுத்து போயிடுவாங்க. அவன் பேசும்பொழுது கர்த்தர் சொல்லு, இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன் கேள், நான் இப்பொழுது கேள்வி கேட்கறதா நீ பதில் சொல்லும் பொழுது அவன் தன்னை தாழ்த்துகிறான். என்ன தாழ்த்துகிறான் அப்படின்னா, ஆண்டவரே நான் தெரியாம பேசிட்டேன், நீர் என் வாழ்க்கையை அனுமதிச்சு எல்லாமே நன்மை ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், எனக்கு துன்பத்தை தராம இருக்கவும் முடியும், ஆனா நீங்க தந்திருக்கீங்க, அது நன்மைக்கு ஆண்டவரே, நீ நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீர் செய்ததெல்லாம் நன்மை ஆண்டவரே, நீ எனக்கு அனுபவிச்சதெல்லாம் நன்மை ஆண்டவரே. நான் என்னுடைய மனைவி என்னை தூசிக்கு சொன்னது, என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் என்னை இல்லாதெல்லாம் பேசினாங்க, நான் செய்யாததெல்லாம் குற்றம் சொன்னாங்க, எல்லாமே நல்லது ஆண்டவரே. காரணம் அதை இப்பதான் உணர்ந்துகிட்டான். தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தாவீது தன் ஆரம்ப காலத்துல இருந்து தேவனை அழகா அறிந்திருந்தான். அவன் எல்லாம் என்ன நடந்தாலும் எனக்கு நன்மைக்கு தான் நினைச்சிட்டு இருந்தான். லைட்டை கொஞ்சம் நம்ம தாவீதை குறித்து நம்ம கொஞ்சம் போகலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். 68:5 சொல்லுகிறது, தம்முடைய பரிசுத்த வாசத்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார்.
ஃபாதர் கூட ஒரு பாட்டு பாடியிருப்பார், திக்கற்ற தகப்பனுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் அவர் அப்படின்னு. அப்போ தாவீதுடைய ஆரம்ப காலத்திலே பார்க்கும் பொழுது எல்லாரும் கைவிட்டாங்க. தகப்பன் கைவிடுறான், தாய் கைவிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அது தாவீதுடைய சங்கீதம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப தாவீதுடைய ஆரம்ப நாட்களிலே எல்லாராலும் கைவிடப்பட்டதான ஒரு நிலை. ஆனால் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் நீ சேர்த்துக் கொள்வான், கர்த்தர் எதை செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வார். அங்கே அவன் சொல்றான், நம்ம தேவரை சகாலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே நீர் எல்லாம் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே, ஆனா இந்த காரியத்தை என் வாழ்க்கையில நீர் அனுமதிச்சது நன்மைக்கு. சில விஷயத்தை நான் நினைக்கிறேன் ஏன் செய்ய மாட்டேங்குன்னு, அதை நீர் செய்யாம இருப்பதும் நன்மைக்கு. நீர் என் வாழ்க்கையில் இடைப்பட்ட ஸ்டார்டிங்ல இருந்து முடிய வரைக்கும் எல்லாமே நன்மைக்கு ஆண்டவரே. தாமதிக்கிறதும் நன்மைக்கு தான் ஆண்டவரே, உடனே கொடுக்கறது நன்மைக்கு தான், சிச்சையும் நன்மைக்கு தான், ஆசீர்வாதம் நன்மை தான், எல்லாமே நன்மை ஆண்டவரே. உம்மிடத்துல நன்மை மாத்திரம் உண்டுப்பா, தீமையே இல்லை. பிசாசுக்கு தான் தீமை உண்டு, கர்த்தர் இடத்துல வெறும் நன்மை மாத்திரம் உண்டு என்று யோபு 42 அவன் அறிந்து கொண்டதை போல தாவீது சிறு காரியத்திலே அவன் அறிந்து கொள்கிறான். பாருங்க, எல்லாரும் வெறுத்து போறாங்க. சங்கீதம் ஏசாயா 49:15 சொல்லுகிறது, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளையை இறங்காமல் தன் பாலங்களை மறப்பாளோ, அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லப்படும். சிறு வயதிலேயே தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம். தன் வாலிபனா வருகிற அப்பவும் எப்படி நடக்குது? 1 சாமுவேல் புஸ்தகம் 17 அதிகாரம் 28 வசனம் சொல்லுகிறது, அந்த மனுஷரோடு அவன் பேசிக்கொண்டு அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் உன் இருதயத்தின் எல்லாவற்றையும் நான் அறிவேன் என்றான். 29 வசனம் சொல்கிறது, அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேற இடத்தில் திரும்பி என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன? தன் சகோதரன் அவனை ஏற்றுக்கொள்ளல. ஆனா கர்த்தர்ட்ட ஒரு நாள் போய், ஆண்டவரே எங்க அப்பா சொன்னால்தான் நான் வந்தேன், இப்படி பேசுறான் ஆண்டவரேன்னு பார்க்கல. திரும்பி அவன் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். சில நேரம் ஒரு உதாசீக்கப்படுகிறதான ஒரு நிலையெல்லாம் வருவான். ஆனா கவலைப்படாதீங்க, கர்த்தர் இடத்துல அப்பமும் சொல்லுங்க, தேவரி நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடான்னு அப்பன் சொல்லணும். அப்பன் சொல்லணும். தாவீது சொல்றது மாதிரி அவன் செயல்பட்ட போல. அங்க பாருங்க, அவனுக்கு விரோதமாய் சகோதரன் பேசும் பொழுதும் அவன் குறியெல்லாம் கோலியாத்து மேலேயே இருக்குது. ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவரின் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் என்ன நினைக்கிறாரோ தடைபடாது. அப்ப நான் தடையா இருக்கக்கூடாது. அதுக்கு என் வாழ்க்கையில அவர் இடைப்படுவதற்கு நான் தடையா இருக்கக்கூடாது. கோலியாத்துக்கு நான் போய் செய்ய வேண்டியது நான் செஞ்சுதான் ஆகணும். டுடே இஸ் மை டே அப்படின்னு தாவீது நினைத்திருந்தான். அல்லேலூயா. அப்போ அவனுடைய வாலிப நாட்களையும் தன் சகோதரனால புறக்கணிக்கப்படுகிறான். தகப்பனும் புறக்கணிக்கப்படுறாரு, சகோதரனாலும் புறக்கணிக்கப்படுகிறாரு. சரி, ராஜா கிட்ட வந்து அவர் என்ன செய்யறாரு? 1 சாமுவேல் 17:33 சொல்லுகிறது, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தீனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞனும், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த புருஷனா இருக்கிறான். அவனை குறிச்சு பெருமையா பேசுறான், தாவீதை குறிச்சு ரொம்ப இதா பேச மாட்டேங்கான். ஆனா ஆண்டவரே, நான் ராஜாக்காக தானே வந்திருக்கிறேன், நான் என் தேசத்தை பாதுகாக்க தானே வந்திருக்கிறேன், ஏன் இப்படி இருக்காங்கன்னு கர்த்தர்ட்ட முறையிடல. அவளுக்கு தெரியும் நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும், மீதியெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ நினைத்தது தடைபடாது. அப்ப நீர் ஏதோ நினைச்சிருக்கிறீரு, அதனாலதான் அந்த அவமானம் வருது. ஆண்டவரே, நீ ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறீரு, அதனாலதான் இந்த நிந்த வருது. என் அப்பாவுக்கு என்ன குறிச்சு தெரியல, என் சகோதரனுக்கு தெரியல, என் ராஜாவுக்கும் தெரியல, எல்லாருக்கும் முன்னாடி எவனையோ புகழ்ந்து பேசுறான், நான் வந்து நிக்கிறேன். எல்லாரும் பார்த்திருப்பாங்க, சுத்தி அவன் சுத்தி எத்தனையோ பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் முன்பதான் அவன் தலை குனியல. அவனுக்கு தெரியும் அவர் செய்ய வல்லமை வைக்கல. என்னுடைய சிந்தையெல்லாம் என் அழைப்பிலே இருக்கட்டும். நான் வந்த நோக்கம், எங்க அப்பா ஒரு நோக்கத்துக்கு என்னை அனுப்பினாரு, ஆனா இன்னைக்கு தேவன் என்னை ஏன் அனுப்பினார் என்பதை அவன் அறிந்திருந்தான் ஆவியில. இன்னைக்கு கோலியாத்து நான் முறியடித்தே ஆக வேண்டும், இந்த நாள் என்னுடைய வெற்றியின் நாளா இருக்கணும் அப்படின்னு தாவீது அவன் நினைத்திருந்தபடினாலதான். இந்த எண்ணம் எப்போ வரும்? அவர் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது, அவருக்கு என்ன ஆனாலும் செய்வார். அவர் செய்யாம இருக்காருன்னா அவர் நினைத்திருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன் அமைதியா இருக்கிறாரு? ஏன் இந்த காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை இல்லை? அவர் அப்படிதான் நினைச்சிருக்காரு. ஆமே, நல்லேலூயா அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதுதான் விசுவாச வாழ்க்கையில ஒரு நல்ல முதிர்ச்சியான காரியம். இயேசு கிறிஸ்து நீங்க பார்க்கலாம், அவர் விசுவாசத்துல என்னெல்லாமோ செய்யறாரு. அப்பத்தை எடுத்து நன்றி சொல்லி 5000 பேர் கோஷிக்கிறார். ஆனால் அவர்
உபத்திரத்தின் வழியாய் நடந்து போகும் பொழுது, சோதிக்கப்படும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன என்றால், மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, கடவுளிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் படைப்பான். அதான் விசுவாசம். அவர் செய்ய வல்லமை மிக்கவர். பேதுருட்ட போய் சொல்லுவார், அவன் வெட்டும் போது சொல்லுவார், கத்தட்டை பிதாவட்டை வேண்டிக் கொண்டால் என்றால் எல்லாரும் இறங்கிடுவான். ஆனா அதல்ல, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியா நான் வருகிறேன். அவரை போல, தாவீதை போல, தாவீதின் வேறானவரை போல நாமும் நடப்பமாக. 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 34 வசனத்துல பார்க்கிறோம். அங்க 34, 35, 36 வாசிக்கும் பொழுது சிங்கங்கள் எல்லாம் வருகிறது. 36 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லை. இந்த பெலிஸ்தியன் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். இவன் சிந்தையெல்லாம் எதுல இருக்கு பாருங்க. அவன் அவமானப்படுத்தி பத்தி அவன் சிந்தை அதுல மேலே போக மாட்டேங்குது. அவன் சூழ்நிலை மேலேயே போக மாட்டேங்கி. தேவனை நாமத்தை நிந்திச்சுட்டானே, தேவனை நிந்திச்சுட்டானே, அவனை நிந்திக்கிறாங்களே ஆண்டவரே, என்னையும் நிந்திக்கிறாங்களே ஆண்டவரே, எங்க அப்பா நிந்திக்கிறாங்களே, என்னுடைய தகப்பன் நிந்திக்கிற மட்டும் இல்லை, என்னுடைய மூத்த சகோதரன் நிந்திக்கிறான், என் ராஜா நிந்திக்கிறாரு, சிங்கமும் கரடியும் வருது, நான் சின்னவனா இருக்கேன் ஆண்டவரே, மேற்கொண்ட பிறகு எனக்கு ஒரு ரெகக்னிஷன் இல்லை ஆண்டவரே. புலம்புறீங்களா? தாவீது புலம்புல. அவனுடைய குறிக்கோள் எல்லாம் ஒரே காரியத்தில் இருந்தது. அவன் தேவனுடைய நாமத்தை நிந்தித்தானே, அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். அதுதான் அவனுக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் சிந்தையெல்லாம் அதான் இருக்கு. அவர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நிக்கிறாரு, நம்ம போய் நிக்கணும். இது என்னுடைய நாள். கர்த்தர் என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு, நான் செய்யணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிற செய்யும்படியாகத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு ஜீவனோடு இருப்பதற்கு என்ன காரணம்? இவ்வளவு வருஷமா கர்த்தர் உங்களை இன்னும் ஜீவனோட வைத்திருக்கிற என்ன காரணம் என்றால், உங்களை குறித்த ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாள் உங்களுடைய நாளா இருப்பதாக, வெற்றியின் நாளா இருப்பதாக. அன்று கோலியாத்தை அவன் ஜெயமெடுத்ததை போல நீங்களும் ஜெயமெடுக்க கர்த்தர் கிருபை தருவ அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய நாமம் நிந்திக்கிற பத்தி கவலைப்படல, தேவனுடைய நாமம் நிந்திக்கப்படுது. அல்லேலூயா. ஆனா அதனால நடந்தது என்ன? ஒரு பெரிய காரியம் வருது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாய் பாடினார். நீங்க உங்க தேவனுடைய நாமத்திற்காக நிந்தை அவமானத்தையும் சகிப்பீங்கன்னா, the name of the Lord I tell you, கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களுடைய நாமத்தை கர்த்தர் உயர்த்துவார். அவர் உயர்த்துவார். எழுதியோட வைத்துக் கொள்ளுங்க. நீங்க தேவனுடைய நாமத்திற்காக, தேவனுடைய திட்டத்திற்காக, தேவனுடைய அழைப்புக்காக நிந்தையும் அவமானத்தையும் சுமக்கிறவர்களா இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், உங்களுடைய நாமத்தை உன்னை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெருமைப்படுத்துவேன். தாவீது ஒரு நிலையான வீட்டை கொடுத்ததை போல கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். 17:37 சொல்கிறது, இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றார். அவர் என்னை தப்புவிப்பார். அவர் செய்ய வல்லமை இருக்கிறார். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லமை இருக்கிறார். ஒருவேளை அவன் கோலியாத்துக்கிட்ட அவன் தோத்துந்தாலும் என்ன தெரியுமா நினைப்பான்? எல்லாரும் அவமானம், என்னுடைய தேசத்துக்கு முன்னாடியே அவமானப்படுத்திட்டு நினைக்கவே மாட்டான். எதை செஞ்சாலும் ஆண்டவர் நன்மை தான் செய்வார். அதுதான் கர்த்தர். அது மேல கர்த்தர் மேல வைத்திருக்கிற ஒரு பெரிய பற்று. தாவீது என்னாலும் பரவாயில்ல, சகலத்தையும் செய்ய வல்ல. செய்யாம இருக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒண்ணு உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார், உங்களை மாற்ற விரும்புகிறார், ஒரு காலத்தை தள்ளி போட்டு கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போவாதீங்க. கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்ல, எதையும் செய்யவா, இல்லாததை இருக்கிறவை போல அழைக்கிறார். விசுவாசிக்கிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வாராங்க. கடைசியில நீங்க பார்க்கலாம், எபிரேயர் 11:6 இப்படி சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியாம இருப்பது கூடாத காரியம். தேவனை விசுவாசிக்கிறீங்களா? இந்த அவமான மத்தியில நீங்க போகும்பொழுதும் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளது. அவர் செய்ய நினைக்கிறது தடைப்பட்ட பிறகும் சொல்லணும், தடைபடாது என்று சொல்லணும். சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல நீங்க வாசிப்பீங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, தாவீது அபிமெலேக்கு முன்பதாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். என்ன பாடுறான்? கர்த்தரை நான் காலத்தையும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். காரணம் என்ன? கர்த்தரை அறிந்திருந்தான். அவன் அபிமெலேக்கு முன்பதாக வேஷம் மாறினான் அப்படின்னா அவன் அப்படியே ஒரு பைத்தியக்காரனை போல அவன் மாறுகிறான். அப்பவும் கர்த்தர்ட்ட போய் முறையிடல,
என்னாண்டவர் இப்படி 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 வாழ்க்கையில ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாரும் முன்பதான் நான் அவமானப்படுத்தப்படுகிறேனே. அந்த நீங்க 1 சாமுவேல் 21 அதிகாரம் 10 இருந்து 15 வரைக்கும் வாசிப்பீங்க அப்படின்னா அவன் எப்படி மாறுறான், எப்படி பைத்தியக்காரனை போல இருக்கிறான், அவனை ராஜா என்றுதான் அழைக்கிறாங்க. அப்போ அவனுடைய எவ்வளவு ஒரு ஹியூமிலியேஷன், எவ்வளவு உபத்திரவத்துக்குள்ளாய் போறான், எவ்வளவு அவமானத்தின் உச்சத்துலதான் இருக்கிறான் தாவீது. ஆனால் கர்த்தர் கைவிடல, நினைத்த காரியத்தை அவன் செய்து முடித்தார். அல்லேலூயா. சொல்லலாமா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். எப்போது அறிந்திருக்கணும்? நிந்த வரும் பொழுது, அவமானம் வரும் பொழுது சகலவத்தையும் செய்வார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த வைராகியம் இருக்கும் என்று சொன்னார். உங்களுக்கு கொண்ட அரிய பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்திலும் நீங்க இருக்கிற இடத்திலும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.